சிக்கன் பிரியாணி தான். ஆனால் மட்டன் பிரியாணி ஈக்குவலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணி போடுங்க. வீடியோ சேவ் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். 1/2 kg சிக்கன் பிரியாணி. ஃபர்ஸ்ட் பிரியாணி செட்டில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். சிக்கன் பிரியாணிக்கு இந்த ஒரு மசாலா அரைச்சி போடுங்க. இது போடுறதுனால பிரியாணி நல்லா ஜூஸியாக நிறைய மசாலா போட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நிறம் மாறினதுக்கப்புறம் அடுத்தது புதினா, மல்லி, தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கிலோ சிக்கன் நல்லா பெரிய பெரிய பீஸா போட்டு இந்த மாதிரி தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மிளகாத்தூள், பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது, அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இதெல்லாத்தையும் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிக்கனை ஒரு 85% குக் பண்ணிருங்க. அடுத்து 1/2 கிலோ அரிசி போடுறேன். இந்த உலக்கில் அளந்து போட்டதுனால எனக்கு ஒரு உலக்கு வந்துச்சு. இதில் வந்து நான் 2 மடங்குக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆனால் அரிசியை வந்து 15 நிமிஷம் தான் ஊற வைப்பேன். சில பேர் வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு 1.25 அளவு தண்ணி ஊற்றுவீங்க. சம்டைம்ஸ் அது குழஞ்சிரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா உதிரியா வருங்க. தண்ணியில் உப்பு செக் பண்ணிட்டு அரிசி போட்டதுக்கு அப்புறமா அரிசியும் தண்ணியும் ஒன்றா வரும்போது 5 நிமிஷம் வந்து ஃபாஸ்ட்டாக தம் வைக்கணும். 1/4 மணி நேரம் ரொம்ப ஸ்லோவாக தம் வச்சு இறக்கணும்னா சிக்கன் பிரியாணி ரெடி. அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு பாதி லெமன் வந்து சேர்த்துருப்பேன். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.